ராக்கெட் சயின்ஸ் மாதிரி பல கடினமான விஞ்ஞான தத்துவங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் மக்களுக்கு புரியாது. சயின்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எளிமையான லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுற நம்ம பிரேம் ஆனந்த் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சேனலில். அந்த மாதிரி ஒரு சேனல் வந்து லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் அப்படின்னு இந்த சேனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள் அப்படிங்கிறது மாறி போச்சு. அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அதோடைய பிராண்ட் வந்து மக்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிடுது. அப்படின்னா அதுக்கு தகுந்தது உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத மனசில் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயோ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாலே மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி கிரைமை டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்காக யாரையும் பிரேமானந்த் வந்து கொலை பண்ணிட்டு அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த கொலையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பண்ணலை. அதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அதில் ஒரு 4 ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அழகாக இந்த கொலை நடந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அந்த கொலையை இவர் எப்படி டிடெக்டிவ் மாதிரி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஒரு டீ கப்பை வச்சு டீ கப்பு ஏசியிலேருந்து வர ஹீட் ரிடக்ஷன் டெக்னாலஜி வச்சு எப்படி அந்த கொலையை கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதில் கார் திருடுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எப்படி கொலை பண்ணிட்டு ஒரு வீடியோவை போட்டு டிடெக்ட் பண்ணுறது எப்படின்னு காட்டலையோ அது மாதிரி பிரேமானந்த் ஏன் எப்படி காரை திருடிட்டு நான் தான் திருடினேன் கிரெடிட் இருக்கிறாருன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே சிம்பிளாக பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் கார் திருடு போகிறது, இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றது பண்ணி வந்திருக்கலாம். பழைய படம் ரஜினிகாந்த் நடித்த தில்லுமுல்லு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நீங்கள் தான் வந்து இந்திரனோட அண்ணாவா அப்படின்னு கேட்பா ஹீரோயின். இல்லை அவன் தான் என்னுடைய தம்பி அப்படின்னு அண்ணா ரஜினி வந்து சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். விசு சார் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி தான். அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அதுக்கு அடுத்த டைலாக் வந்து அவர் சொல்லியிருப்பார், காந்தியை கொன்னது கோட்ஸே தானே தவிர கோட்ஸே கொன்னது காந்தி இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். நீங்கள் எதை பிரதானப்படுத்துறீங்க அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் திருட்டை பிரதானப்படுத்திட்டு இது மாதிரி திருடு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுல புத்திசாலித்தனம் கிடையாது, பொறுப்பு கிடையாது. இந்த மாதிரிலாம் திருடு போகக்கூடிய இந்த மாதிரி உங்கள் காரை திருட்டுலேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துருக்கும். இதே ஸ்க்ரீன் பிளே இதே கான்செப்ட் வந்து ரொம்ப நல்ல கான்செப்ட். ஆனால் வேறு மாதிரி காமிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்க்ளைமராவது போட்டுக்கலாம். டிஸ்க்ளைமர் தூக்கி டயலாக் மாதிரி வீடியோ கடைசியில் போட்டிருக்கீங்க, நாங்கள் திருடலை ஆனால் நாங்கள் திருடினோம் அப்படின்னு 2 விதமாகவும் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. எதுக்கு அது மாதிரி சொல்லணும்? இதே காரு திருடுறத வேற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் எல்லா இடத்துலையும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த பார்க்கிங் ப்ராப்ளத்தை வச்சு அழகாக நீங்கள் இந்த வீடியோ பண்ணியிருக்கலாம். இந்த நவீன் கூட கார் திருடுறதுக்கு 2 டிவைஸ் 2 வச்சுட்டு சிவரேறி குதிக்கிறாரு, அவர் ஒரு கேரக்டர். இன்னொருத்தர் அரவிந்தன் உங்கள் டீம்லேயே இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் உங்களோட டீமில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க வேண்டியதில் ஒரு 4 பேர் கேரக்டர் வச்சுன்னு நீங்கள் டிடெக்டிவாகவே வாங்க. சுப்பீரியர் கேரக்டர் ஏற்கனவே இந்த கொலையை எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அது மாதிரி அதுக்கு பார்ட் 2 கூட அது பண்ணியிருக்கலாம். வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கெஸ்ட்டாக வந்து கார் வாசலில் நிறுத்தலாமா, வீட்டுக்குள்ளே பார்க்கிங் இல்லையே அப்படின்னு பயந்து நிப்பாட்டிட்டு போகிற மாதிரியும், இங்கே வீட்டுக்காரங்க வந்து அதெல்லாம் தைரியமாக நிப்பாட்டிட்டு வா, நைட்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரியும், காலையில் கார் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பதறி ஒரு டிடெக்டிவை தேடி இல்லை போலீஸை தேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் அந்த கார் எப்படி திருடு போயிருக்கும் அப்படின்ற இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், பொறுப்பான வீடியோவாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் காரை திருட போகிறோம், சிவரேரிக்கு வச்சு இவர் அந்த பக்கம் போனால் இவர் இந்த பக்கம் வந்தால் காருக்கு திறந்துருக்கும், நாங்கள் திருடிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பொறுப்பு இருக்குது? நீங்கள் எஜுகேட் பண்ணணுன்னா பாசிட்டிவாக எஜுகேட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் நல்ல கான்செப்ட், ஆனால் உங்களுடைய ஸ்க்ரீன் பிளேயில் மிஸ்டேக் இருக்குது. அதனால நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேபி இது உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர்னு நான் சொல்லுவேன். அடுத்து என்ன கான்செப்ட் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் நீங்கள் வந்து ஒர்க் ப்ரெஷராக எடுத்துட்டு உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கும் நான் ரிவ்யூ போட்டே ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப
ரிவ்யூ பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய சயின்ஸில் எல்லாரும் கான்சென்ட்ரேட்டாக இருந்தாங்களே தவிர இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரிவ்யூ போட்டே ஆகணும்னு ஃபஸ்ட்டு டைம் நான் யூடியூப்பில் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ. உங்களுடைய நீங்கள் காரை திருடிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் வீடியோவில் இந்த காரை நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டோட காரை தான் நாங்கள் திருடினோம் அப்படின்னு. ஏன் ஃப்ரெண்டோட காரை திருடணும்? அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளேயாகவே பண்ணியிருந்துருக்கலாம். அது ஒரு கற்பனை கதையாகவே காமிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.